Hello friends, welcome back to Tech Tami Hunter. ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் வேர்டுடைய ஷேப் தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ எடுக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக அப் டு இன்டர்நெட்டையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளால போகலாம். நாங்கள் போன வீடியோவில் ஒரு ஷேப்பை எப்படி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு ஷேப் உள்ளுக்கு எப்படி நாங்கள் வந்து ஒரு லெட்டர் ரவுண்டை கொண்டு வரதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒரு ஷேப் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நீங்கள் டைப் படிச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து டைப் ஆகும். ஸோ இது வந்து நியூ வேர்ஷனில். ஸோ ஓல்டு வேர்ஷனில் வந்து நீங்கள் இப்படி டைப் பண்ண முடியாது. ஓல்டு வேர்ஷனில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது, அதில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இதை இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் டைப் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ டெக் தமிழ் ஹண்டர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டெக் தமிழ் ஹண்டர். ஓகே, இப்போ நான் டெக் தமிழ் ஹண்டர்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து இந்த தொங்கலில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ சென்டர் ஆக்கணும்னு சொன்னால் சென்டரில் கொடுத்தேன்னா சென்டர் ஆக்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இப்படி இது ஒரு மெத்தட் உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன், எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். ஸோ வந்து ஓல்டு வேர்ஷனில் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது எப்படி, அதாவது இந்த டைப் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணுங்கள். பொதுவாகவே எல்லோரும் வந்து இந்த நார்மல் டெக்ஸ்ட்டை பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து இன்சர்ட் வேர்ட் ஆர்ட். ஓகே, இந்த ரெண்டு மூலமாக தான் வந்து பழைய வேர்ஷனில் செய்யலாம். ஆனால் புது வேர்ஷன்லேயும் செய்ய முடியும். ஆனால் இதால் செய்கிறது வந்து பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த ஷேப்பில் வந்து எந்த இடத்துல எந்த லெட்டர் வேணும், நீங்கள் என்ன டைப் பண்ண போகிறீங்க, இந்த தொங்கலில் டைப் பண்ண போகிறீங்களா, இந்த மேல் மூலையில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் வேர்ட் ஆர்ட் மூலமாக. ஸோ அதனால் நீங்கள் முக்கியமாக இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா நீங்கள் இதுக்குள்ளே சும்மா டைப் பண்ணுறதை விட நியூ வேர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து சும்மா டைப் பண்ணதை விட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு நீங்கள் டைப் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் டெமோவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து சிம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் அதை வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணிட்டு எனக்கு இதை தேவையான இடத்துக்கு வந்து இதை நகர்த்தி கொள்ளலாம். ஸோ இது அங்கே இது மூவ் ஆகலன்னு சொன்னால் இந்த பொசிஷனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ வந்து அது மூவ் ஆகும். ஓகே, அதெல்லாம் நான் ஏற்கனவே நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நீங்கள் தெரியலைன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோ போய்த்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ நான் இங்கே வந்து இப்போ டெக் தமிழ் ஹண்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இதை நான் வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், போல்ட் பண்ணி நான் இதுக்கு வந்து நல்ல ஒரு லெட்டரை கொடுக்கலாம். ஓகே, சைஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ 20 வைத்துக்கலாம். ஓகே, இப்போது இதை சென்டரில் நாங்கள் வைக்கலாம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸும் வந்து வேறு கலரில் இருக்குது. இது வந்து வெள்ளை கலரில் டெக்ஸ்ட்டை வந்து பேக்ரவுண்ட் கலர் வெள்ளையாக இருக்குது. இது வந்து பார்த்தாண்டா அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய அவுட்டிங் கலர் பேக்ரவுண்ட் கலரை எப்படி ரிமூவ் பண்ணாண்டு வாங்க பார்க்கலாம். ஸோ அதை வந்து எப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணோம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்குது. ஃபார்மேட்டில் ஷேப் ஃபில் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நோ ஃபில் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நோ ஃபில், இது வந்து பேக்ரவுண்ட் கலர்லாம் அப்படியே ட்ரேஸ் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இந்த அவுட்லைன் ஒன்று தெரியும் பாருங்கள், சின்னதொரு அவுட்லைன். ஸோ இதையும் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் நாங்கள் நோ அவுட்லைன் கொடுத்தோம்னா இந்த பாருங்கள். ஓகே, இப்போ வந்து
டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. ஸோ நான் நேரத்தோட உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணதை வந்து உங்களுக்கு தேவையான இடத்துக்கு வந்து நவர்த்தி கொண்டு வைக்க முடியாது, மூவ் பண்ண முடியாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் சிறுது பண்ணிட்டு சிறுது பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி இந்த கோனரில் வேணும், இந்த கோனரில் சென்டரில் வேணும்னா சென்டரில் உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து இதை வச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தான் இந்த இன்சர்ட் வேர்ட் டாட்டும். ஸோ ஓகே, அதையும் நாங்கள் பார்த்துடலாம். இன்சர்ட்டில் போயிட்டு வேர்ட் டாட்டுக்கு நான் வேறு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன். ஓகே, இப்போ வேர்ட் டாட்லேயே உங்களுக்கு வந்து தேவையான விஷயத்தை டைப் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒன்லி ஃபார் டெக் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட கலரை மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, இதோட கலரை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து நான் சிறுசு பண்ணுறேன். சிறுசு பண்ணிட்டு இதை நான் வந்து தூக்கிட்டு போயிட்டு இப்படி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி வைக்கலாம். ஸோ நாங்கள் நான் நேரத்தில் சொல்லி தந்தேன் உங்களுக்கு வந்து இதுக்குள்ளுக்கு சும்மா டைப் பண்ணுறது. அதன் மூலமாக இப்படி எல்லாம் டெக்கரேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஷேப்பை வந்து டெக்ஸ்ட் மூலம் நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த 2 விஷயம் மூலமாக தான் முடியும். அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் வேர்ட் ஆர்ட், இது 2 மூலமாக தான் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்ஸை வந்து அழகாக உங்களுக்கு எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோத்தை வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்னென்று மாம்ஹர்.